தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவரின் உடல் 20 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. போயர்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் திமே கவுண்டன் மடுவு ஆற்று பகுதியில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கினார். தீயணைப்பு துறையினர் இரவு 7 மணி வரை தீவிரமாக தேடியும் சிவக்குமார் கிடைக்காததால் மீட்பு பணி நிறுத்தப்பட்ட நிலையில் காலை மீண்டும் தொடங்கியது. அப்போது சிவக்குமாரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணேஷ்ராஜ் என்பவர் இரவு பணி முடித்து வீட்டுக்கு திரும்பிய போது மனைவி ஜானகி தலையில் வெட்டுக்காயத்துடன் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி பாலாக்கரையில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டு திறக்கப்படாமலேயே இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலை அகற்றப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் திருச்சி பாலாக்கரை ரவுண்டானாவில் சிவாஜி கணேசனின் நினைவாக 9 அடியில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது. பல்வேறு காரணங்களால் அவரது சிலை திறக்கப்படாமலேயே இருந்தது. இந்நிலையில் வார்னர் சாலை ரவுண்டானாவில் சிலையை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பாலாக்கரை ரவுண்டானாவில் இருந்த சிலையை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே அரசு பேருந்தும் பிக்கப் வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி நெஞ்சை பதறச் செய்கிறது. பெங்களூரு திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கிச் சென்ற பிக்கப் வாகனமும் மத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த கவியரசு பலத்த காயமடைந்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் வசதி, போதிய இருக்கைகள் இல்லாத நிலையில் பாலூட்டும் அறையும் பூட்டியே உள்ளது. கழிப்பறை மட்டும் ஒப்பந்தம் விடப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள கடைகளை வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் ஓமலூர் அருகே தனியார் பேருந்து மோதியதில் தூய்மை பணியாளர் படுகாயமடைந்தார். பண்ணப்பட்டி பிரிவு சாலையில் வேகமாக சென்ற தனியார் பேருந்து வளைவில் லாரி வந்தபோது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குப்பை வண்டி மீது மோதியது. அப்போது அதன் அருகே பணி செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர் சித்ரா மீது குப்பை வண்டி இடித்ததில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். சித்திரை முழு நிலவு திருவிழாவுக்காக தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பளியங்குடியில் உள்ள கண்ணகி கோவிலில் கொடியேற்ற வனத்துறை அனுமதி மறுத்ததால் அறக்கட்டளை அலுவலகத்தில் கொடியேற்றப்பட்டது. மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினமான மே 12ஆம் தேதி சித்திரை முழு நிலவு திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கொடியேற்றத்திற்காக வந்தவர்களை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து கண்ணகி அறக்கட்டளை வளாகத்தில் மூங்கில் மரத்திற்கு பூஜை செய்து கொடியேற்றப்பட்டது. கரூர் மாவட்டம் மாவத்தூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஜேசிபி மற்றும் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக மணல் திருடியதை உறுதி செய்த பின்னர் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் வழக்கு பதிவு ஏதும் செய்யாமல் ஜேசிபி மற்றும் லாரியை விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வாட்ஸ்அப் வெப்பில் விரைவில் வீடியோ கால் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதுவரை கணினியில் வாட்ஸ்அப் பயன்படுத்துபவர்கள் வாட்ஸ்அப் செயலியை பதிவிறக்கம் செய்து மட்டுமே வீடியோ கால் வசதியை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் வாட்ஸ்அப் வெப் வசதியிலேயே வீடியோ கால் செய்யும் வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்ய உள்ளது. இதனால் பணி நிமித்தமாக வாட்ஸ்அப் வெப் பிரவுசரில் பயன்படுத்துபவர்கள் எளிதாக வீடியோ கால் வசதியை பயன்படுத்த முடியும். தனது சதத்தால் அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ள இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு பீகார் அரசு பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் 14 வயதான சூரியவன்ஷி குஜராத்திற்கு எதிரான போட்டியில் அதிவேக சதமடித்த இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். சூரியவன்ஷிக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் அவருக்கு பீகார் அரசு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 27 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் பியட் லஹியா, காசா சிட்டி, கான் யூனிஸ் ஆகிய பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மார்ச் 1ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம்
மாவட்டம் தனுஷ்கோடியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ய லஞ்சம் வாங்கிய 3 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த நபர் மீது கள்ளச்சந்தையில் மது விற்ற குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க தனுஷ்கோடி காவல் நிலையத்தை சேர்ந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் கனக சபாபதி மற்றும் காவலர்கள் முத்து கருப்பையா, மாரி ஆகியோர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரசாயனம் தடவிய 2500 ரூபாய் தாள்களை காவலர்கள் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர்களை கையும் களவுமாக கைது செய்தனர். கோவை மருதமலை கோயிலுக்கு செல்லும் வழியில் யானை முகாமிட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். படிக்கட்டில் யானை நீண்ட நேரமாக நின்றதால் பக்தர்கள் மேலே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். யானையால் பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க ரோந்து பணியிலும் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏரியில் இருந்த சேற்றில் சிக்கி தவித்த கன்றுக்குட்டியை இளைஞர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தண்ணீரின்றி வறண்டு வரும் உழந்த ஏரியில் கன்றுக்குட்டி ஒன்று சேற்றில் சிக்கிக் கொண்டது. 2 நாட்களாக தவித்த கன்றை 2 இளைஞர்கள் 1 மணி நேரமாக போராடி மீட்டு கரை சேர்த்தனர். அசைய முடியாமல் இருந்த கன்று தண்ணீர் குடித்த பின் எழுந்து ஓடியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மேம்பாலத்தில் சென்ற கார் 20 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. மேம்பாலத்தில் நாய் குறுக்கே வந்ததால் பிரேக் போட முயற்சித்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மாவட்ட குழந்தைகள் நல முன்னாள் அலுவலர் புஷ்பலதா உயிரிழந்தார். அவரது கணவர் வித்யாசாகர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் கத்தரிக்காய் பயிரில் ஒரே நேரத்தில் 4 விதமான நோய் தாக்குதலால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நெல் அறுவடையை தொடர்ந்து கத்தரிக்காய் சாகுபடி செய்து 75 நாட்கள் ஆகும் நிலையில் பயிர்களில் குருத்துப்பூச்சி, வெள்ளை கொசு, சந்தனப்பூச்சி, செம்பேனி ஆகிய நோய் தாக்குதல் காணப்படுகிறது. காய்ப்பு திறன் குறைந்துவிட்டதால் தோட்டக்கலைத்துறையினர் நேரில் ஆய்வு செய்து மருந்துகள் பரிந்துரை செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்டதை கண்டித்து சக கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பிட சான்று பெறுவது தொடர்பான விவகாரத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் கிராம நிர்வாக அலுவலரான சிற்றரசுவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கியதாக 2 கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்படையம்மன் கோவில் பூச்செறிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பல வகை பூக்களை காணிக்கையாக செலுத்தி தரிசனம் மேற்கொண்டனர். பூத்தட்டுகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு செலுத்தப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை எரித்த கண்ணகியின் கோபம் தணித்த புண்ணிய பூமியான சிறுவாச்சூரில் உள்ள மதுரகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்றதாக அறியப்படுகிறது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்வான பூச்செறிதலை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட திருமலை தலைமறைவான நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் அவரை கண்டறிந்தனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தூத்துக்குடியில் தேவாலயத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டதை தட்டி கேட்ட ஊழியர் கத்திக்குத்து காலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெர்மல் நகர் கேம்ப் பகுதியில் உள்ள CSI தேவாலயத்தில் பணியாற்றி வரக்கூடிய சாம்வேல் அந்தோனிராஜை தாக்கிய முகமது மீரான் உசேன் என்பவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பில் மோதியது. கயத்தார் அடுத்த கம்மாப்பட்டியை சேர்ந்த விஜயதரன் தன்னுடைய உறவினர்களுடன் கோவில்பட்டியில் ஜவுளி எடுத்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிய நிலையில் திடீரென்று கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சித்திரை திருவிழாவை ஒட்டி மயிலாடுதுறை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் பெண்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கடையூரை அடுத்த இரணியவன் கோட்டகம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்தனர்.
ராணிப்பேட்டை அருகே நிலத்தகராறில் 3.5 வயது சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்த பெரியம்மாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. செட்டித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த காந்தி ராஜேஸ்வரி தம்பதியின் மகள் கோபிக்கு 2020ஆம் ஆண்டு பெரியம்மா புஷ்பராணியால் கிணற்றில் வீசி கொல்லப்பட்டார். கோவை அடுத்த தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் விவசாய நிலங்களில் 5 அடிக்கு மேல் மணல் எடுத்து கனிம வளங்கள் திருடப்பட்டதாக புகார் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவித்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். அரக்கோணம் அருகே அம்பேத்கர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடை சரிவர செயல்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாதத்தின் இறுதி நாட்களில் ஏராளமானோர் கடைக்கு வந்த நிலையில் கணினி வேலை செய்யவில்லை என கூறி பொருட்களை வழங்க ஊழியர் மறுத்துள்ளார். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். பங்கு பணியாளரை விதிமுறைகளை மீறி மாற்றம் செய்ய உள்ளதாக சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்ட மக்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். புளியால் பகுதியில் உள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக பங்கு பணியாளராக அம்ப்ரோஸ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவரை திருச்சபை விதிகளை மீறி மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டனர். போக்சோ வழக்கு பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்குகளில் தொடர்புடைய 9 வழக்கறிஞர்கள் மீது தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார், நாகர்கோவிலைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயானந்த், திருவண்ணாமலையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கஜேந்திரன் உள்ளிட்ட 9 வழக்கறிஞர்களுக்கு பணி செய்ய தடை விதிப்பதாக பார் கவுன்சில் செயலாளர் கீதா செந்தில்குமார் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞர்களாக பணி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது.